அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி வேறு பொங்கல், எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா 3 நாள் லீவ் ஜாலியாக இருக்கலாம். அந்த வகையில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மெக்கானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தெரியாத நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். நானே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறீங்க. ஒரு கஸ்டமர் வந்து வண்டி ஹைலிங்கே நிற்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கார்பரேட்டரு, காயில் அசம்பிளி, போர் கூட ரெடி பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி கூட அந்த ஃபால்ட்டு போகலன்னா ஒரு சின்ன விஷயம் அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த தப்பால் அந்த கஸ்டமர் ரொம்ப டென்ஷன் ஆகி பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் வண்டி ஏன்ட்ட வந்தது. மிஞ்சி போனால் நான் ஒரு 300 ரூபா தான் செலவு பண்ணியிருப்பேன் அந்த வண்டிக்கு. இன்ன வரைக்கும் வண்டி சூப்பராக தான் இருக்குது. கஸ்டமர் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். அதனால் ஒரு வண்டி நம்ம செக் பண்ணும்போது எது தேவையான பொருள் அதை தான் மாற்றணும். ஓகேங்களா? நம்ம ரெடி பண்ணி பார்க்கணும், முடியாத பிரச்சனை அந்த பொருளை மாற்றணும். நானே இப்போ அந்த பொருளை மாற்றிருக்கேன், ஆனால் வண்டியில் பார்த்துருக்கே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெரிய ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன ஃபால்ட்டு தான் இது. இது என்னென்னா, அந்த கஸ்டமர் வந்து வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது நல்லா வண்டி ஓடின்னு தான் இருக்குது. ஆனால் எப்போ வண்டியை நம்ம சிக்னல் நிற்கிறதோ இல்லை வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாவே ஐலிங் சுத்தம் பண்ணிக்காது, டப்புன்னு ஆஃப் ஆகிடும். இதனால் அந்த இடத்துக்கு வண்டியை கொண்டு போயிருக்காரு. எல்லாருமே நம்ம ஒரு பொருளை மாற்றுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கஸ்டமர் வந்து இந்த பொருள்லாம் கொடுத்துருக்காரு, இந்த வண்டியில் மாற்றினது. ஓகேவா? பார்த்தீங்கன்னாவே இதோட காயில் அசம்பிளியே மாற்றிருக்காரு புதுசாக. அதுக்கப்புறம் கார்பரேட்டரை புதுசாக மாற்றிட்டாரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேர்த்து ஒரு 3500 அப்படி வரும். இப்போ கார்பரேட்டரை புதுசாக தான் போட்டிருக்காரு. ஓகே, இதெல்லாம் புதுசாக போட்டு கூட அவருக்கு அந்த ஃபால்ட்டு வந்து கிளியரே அவ்வளோ இருக்குது. அதே ஃபால்ட்டு தான் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்தார், இதுமாரி 2-3 இடத்துல பண்ணியாச்சு, ஆனால் அந்த ஃபால்ட்டு அப்படியே தான் இருக்குது. போரும் ரீபோரும் பண்ணியிருக்காங்களாம், ரீபோரும் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து கொடுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது ஸ்டார்ட் பண்ணுப்பா வண்டியை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட்லாம் ஆகும். ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வண்டியை நம்ம ஐலிங் அப்படியே விட்றோம். இப்போ ஆக்சிலேட்டரோட இந்தமாரி ஸ்லோவாக வந்து பட்டுன்னு ஆஃப் ஆகிடுது. இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஐலிங்கை ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஐலிங் ஃபுல்லாகவே இருக்குது, ஆனால் ரேஸ் ஆகுது தவிர வண்டி நிற்கும் போது டப்புன்னு ஆஃப் ஆகிடுது. இதுமாரி ஃபால்ட்டு நம்ம ஈஸியாகவே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது காயில் மாற்றியாச்சு, கார்பரேட்டர் மாற்றியாச்சு, எல்லா விஷயமும் பண்ணியாச்சு. இந்த பிரச்சனை இதுக்கும் போரும் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுக்கு டவுட்டே ஹெட்டில் தான் இந்த பிரச்சனை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டை கட்டணும். ஹெட்டை கட்டினாவே 99% 100% பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டை கட்டுறோம். நான் ஹெட்டை நிறைய வடி கட்டி காமிச்சிருப்பேன், அதை கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிடுறேன். சரி சொல்லிவிடுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுவோம் பாருங்கள். இதை வந்து கிக்கர் வச்சா உள்ள வச்சாலும் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் செல்ஃபு போட்டால் இந்த வண்டி சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகாது. பாருங்கள், ஸ்டார்ட்டே ஆகாது. செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஹெட்டு ஏதோ லீக் ஆகுது. கண்டிப்பாக கம்ப்ரஸர் வந்து வெளியில் வந்து லீக் ஆகுது. இது கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியுது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம ஹெட்டை பிக்சர் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஹெட்டை பிக்சர்றேன். சிம்பிளாக காமிச்சிடறேன். ஹெட்டை கட்டுறதுக்கு முதல்ல நம்ம சைலன்சர் கட்டிடுறோம். ஓகேவா? சைலன்சர் கட்டி ப்ளக்கு அடாப்டர் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ஒரு போல்டு லூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த பக்கம் போகிறேன். ஓகே, இந்த பக்கம் நம்ம லூஸ் பண்ணும்போது டோரு வெளில வந்துடும். இதில் டைமிங்லாம் செக் பண்ணியாச்சு. டைமிங் ஒருவாட்டி செக் பண்ணுறேன், இது கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம டைமிங் செக் பண்ணுறதுக்கு டாப் டோரை கட்டுறோம். மேலே டோரை கட்டினோன்னே லைட்டாக உள்ள வந்து ஸ்மோக்கே வருது. ஓகேவா? அப்போ கம்ப்ரஸர் தான் கண்டிப்பாக லீக் ஆகுது. இப்போ நம்ம கீழ் டோரையும் கட்டிட்டோம். ஓகேவா? 2 டோரையும் கட்டிட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கியர் போட்டு வீலை லைட்டாக ரொட்டேஷன் பண்ணாவே இந்த டைமிங் கரெக்டாக நிற்கும். ஓகே, இப்போ டைமிங் பார்க்குறோம். டைப்பிட்டு டைமிங் பார்த்தீங்களா, அந்த ஓ மார்க்கு கரெக்டாக இங்கே வந்துடும்.
டைப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம கன்ஃபார்மாக 8 பிடிச்சி தான் ஆகணும். இதுக்கு 10 நம்பர் போல்டு டாப்பில் இருக்கிற நோல்டு 4த்தையும் கட்டணும் நம்ம. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஏரேஞ்ச்மெண்ட் போல்டையும் 2த்தையும் கட்டிட்டு வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேனிஃபோல்டு போல்டை கட்டிடும். ஓகேங்களா? கார்பெட் அப்டேட் ஆகுது. மேனிஃபோல்டு போல்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் 8 டாப்புக்கு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் டைமிங் சென்னில் வர ஸ்ப்ராக்கெட் இது போல்டை யூஸ் பண்ணணும். இது 8 நம்பர் வரும். பொங்கல் இருக்கிறதால கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எப்படி கட்டி எப்படி மாற்றம் தான் கரெக்டாக தெரியும். ஹெட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய நான் போட்டிருப்பேன். இப்போ இந்தமாரி வண்டி ஐலிங் நிற்கலனாவே இந்தமாரி பிரச்சனை. அதுக்கப்புறம் போரில் வர 8க்கும் 4க்கும் சப்போர்ட் பண்ணுற அந்த 5 நம்பர் லைனுக்கு எடுக்கணும். இப்போ உங்கள் வண்டியில் ஐலிங் நிற்கலன்னா டக்கு டக்குன்னு 8 பிடிச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஒன்று தான் செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? முதல்ல ப்ளக்கு அந்தமாரி விஷயம் செக் பண்ணணும். கார்பெட் ட்யூன் பண்ணணும், கார்பெட்டரை க்ளீன் பண்ணணும். காயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வராது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா ஒரு வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஓகே, அந்தமாரி இந்த இல்லை ரன்னிங்கில் போகும்போதே வண்டி அடைச்சினே போச்சுன்னா அந்தமாரி விஷயத்தான் நம்ம காயில் அதை மாற்றணும். கார்பெட் பிரச்சனை வர்றது ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்தமாரி விஷயம் தான் கார்பெட் பிரச்சனை வரும். இதுமாரி ஐலிங் பிரச்சனை கூட கார்பெட்டில் வரலாம். இப்போ கார்பெட்டே புதுசாக போட்டதால் கண்டிப்பாக இது 8 பிரச்சனை தான். இது நம்மளுக்குலாம் டவுட்னா இவ்வளோ விஷயம் பண்ணவங்க ஏன் இந்த 8 விஷயத்தை விட்டாங்க எனக்கு தெரில. 8 பிடிச்சாச்சு. ஓகே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வால்வு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பட்டியில் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. 8 டீகாம்பினேஷன் ஆகிருக்கு. ஓகே, அது க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் வால்வு பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம செக் பண்ணுறதை 8 கேஸ் கட்டு செக் பண்ணணும். கேஸ் கட்டு கட்டிப்பா. ஓகே, இதான் இது பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனைங்க இருக்குதுங்களா? இந்த கேஸ் கட்டு விலை நான் ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா அப்படியே வரும். இந்த 250 ரூபா கிட்ட இது ஒன்றே மாற்றிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. கார்பெட்டர் மாற்றிருக்க தேவையில்லை, காயில் அசம்பிளி மாற்றிருக்க தேவையில்லை. இதில் வர சின்ன பிரச்சனை தான் இது. புரியுதுங்களா? எவ்வளோ கேஸ் கட்டு கட்டாக இருக்குது. இதை மாற்றிருந்தாலே கண்டிப்பாக கஸ்டமர் இவ்வளோ செலவு பண்ண அவசியமே கிடையாது. எதுவும் தேவையில்லாமல் ரெடி பண்ணின்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட்டு ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இவ்வளோ பண்ணவங்க இந்த கேஸ் கட்டு ஒரு 110 ரூபா. லோக்கல் கேஸ் கட்டே போட்டிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. கண்டிப்பாக கொஞ்சம் நாள் தான் ஓடி இருக்கும். லோக்கல் கேஸ் கட்டாக ஒரு 110 ரூபான்னு வச்சிங்களேன். ஒரிஜினல் கேஸ் கட்டு 250 ரூபா, அவ்வளோதான். இவ்வளோ பண்ணுறதுக்கு 3000 4000 கஸ்டம் செலவு பண்ணுறதுக்கு 250 ரூபா அசால்ட்டாக கொடுத்துட்டு போவார். இதில் வேறு பேஸ்ட்டு வேறு நிறைய தடவை இருக்கும். தெரியுதுங்களா? ஒரு வாட்டி நம்ம 8 பிரிச்சாவே அந்த கேஸ் கட்டு மறுபடியும் போடவே கூடாது. ஓகேங்களா? இந்தமாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகவே ஆகிடுது. இப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ கஷ்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம புது கேஸ் கட்டே போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ஐலிங் ஸ்க்ரூவை நீங்கள் பாருங்களேன். எவ்வளோ தூரம் உள்ளே இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். வண்டி ஐலிங் நிற்கலான்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கே மடங்கி உள்ளே போயிருக்கு. அதனால் அதில் அப்படியே வண்டி நல்லா தான் ஓடினே இருக்கார். அவர் டப்புன்னு எங்கன்னா போய் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. வண்டி சிங்கிள்னா ஆஃப் ஆகிடும். இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம 8 கேஸ் கட்டு மாற்ற போகிறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒன்றில் அந்த பேஸ்ட்டு போட்ட இடத்தெல்லாம் நம்ம பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இது ஏற்கனவே வால்வு செட்டிங் பண்ணியிருக்கு. அதனால் இதே கொஞ்சம் லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொம்பலாம் டீப்பெல்லாம் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் பக்காவாக தான் இருக்குது. கேஸ் கட் மட்டும் தான். இப்போ நம்ம புது கேஸ் கட்டை போட வேண்டியதான். ஓகே, இப்போ ஒரிஜினல் கேஸ் கட்டே பாருங்கள். அவ்வளோதான், போர் கேஸ் கட்டு நிறுத்த மாட்ட வேண்டியதான். ஓகேங்க, இதாங்க ஒரிஜினல் கேஸ் கட்டு. ஓகேங்களா? சரி, வரும் அப்படியே மாட்ட வேண்டியதான். இதுமாதிரி நான் 8 நிறைய மாடத்தை காமிச்சிருப்பேன். அதை பார்த்தோன்னே மற்ற வீடியோவில் பார்த்து செக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் வீடியோ பெருசாக ஆக்க விரும்பல. ஓகேங்களா? இப்போ நம்ம 8 மாட்டிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இதை டபுள் பின்னு வந்து கரெக்டாக போடணும். இது வந்து ரைட் சைடில் இருந்து டாப்பில் வரணும் ஒன்று. ஓகேங்களா? அதேமாதிரி லெஃப்ட் சைடு டவுன் ஒன்று வரணும். இது போட்டால் தான் அந்த கேஸ் கட்டு ஒதுங்காது, எந்த பிரச்சனையும் வராது.
மாற்றி ஈதி போட்டாவே வேறு பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா? இது போட்டால் கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து அப்படி சொல்ல வேண்டியதான். இதில் மேக்ஸிமம் ஹெட்டுக்கு எப்படி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹெட்டு நம்ம வெளில கேட்டும் போது வெளில வரலன்னா தட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ லைட்டாக எதனா ஸ்க்ராச்சஸ் எதனா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பேஸ்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஹெட்டு சரியாச்சு. அதுக்கப்புறம் கேம் ஷாஃப்ட் எடுத்து போட வேண்டியதான். டாப் டோர் கட்டும்போது இந்த டாப் டோர் கேஸ் கட்டியே மாற்றிடலாம். டாப் டோர் கட்டணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவொன்னே இங்கே இருக்க போல்டு இருக்குல்ல, இதை டைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒதுங்கிடும். அதனால் மேலே இருக்க டாப் அண்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணிட்ட பிறகு கடைசியாக தான் நம்ம அந்த போல்ட் டைட் பண்ணோம். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இந்த ஒரு ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. டாப் அண்ட் டைட் பண்ணிட்டு தான் இந்த போல்ட் டைட் பண்ணணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படி நல்லா அழுத்திக்கின்னு ஒரு சைடு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? அதனால் இந்த பக்கம் டைட் பண்ணணும். சும்மா அது கையில் லைட்டாக டைட் பண்ணிடலாம். ரொம்ப டைட் பண்ணாதீங்க. சும்மா கை வரைக்கும் லைட்டாக டைட் பண்ணிடலாம். டாப் மட்டும் தான் ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபுல் டைட் பண்ணுறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இன்ஜின் டைப்பில் 2 இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த ஹரிசானல் இன்ஜின், வெர்டிகல் இன்ஜின். ஓகேங்களா? இந்த ஹரிசானல் இன்ஜின் தான் இந்தமாரி பிரச்சனைலாம் அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்தமாரி ஹெட்டு லீக் ஆகுறது, கேஸ் கட் போகிறது, அதுமாரி. வெர்டிகல் இன்ஜின் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனை வரவே வராது. அதனால் இந்தமாரி எல்லா வண்டிக்கும் சேம் தான் இது. ஓகேங்களா? வெர்டிகல் இதுக்கு இதுமாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் கண்டிப்பாக லீக் ஆகிடும் வெளியில். இதில் வந்து ஏர் லீக் ஆகும், கம்ப்ரஸர் வெளில வரும். அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஐலிங்கே நிற்காது, சுத்தமாக வண்டி ஆஃப் ஆகினே தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லா மெக்கானிக்கும் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணாத மெக்கானிக் யாருமே கிடையாது. எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்ன தப்பு நடக்கும். கண்டிப்பாக மெக்கானிக் இது இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுற தப்பு தான் இதெல்லாம். ஓகேங்களா? தெரியாத பண்ணுற தப்பு கிடையாது. தெரியாமல் நிறைய தப்பு நானே பண்ணியிருக்கேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், தெரியாமல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது இதெல்லாம். இதே மாற்றாமல் இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மெக்கானிக் ஃபீல்டில் தப்பு நடக்கிறது சகஜம். தெரியாமல் இருந்தால் சகஜம். தெரிஞ்சு பண்ண தப்பு தான் அது. ஓகேங்களா? மாட்டியாச்சு. இந்த வீலை உட்கார வச்சு கரெக்டாக நம்ம டைமிங் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் கரெக்டாக எப்படி இந்த ஃபால்ட்டுன்ட்டு. ஓகே, கடைசியாக டைமிங் செக் பண்ணிங்க. இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குது, அதனால் இந்த ஓமார்க்கு கரெக்டாக இந்த இதில் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ போல்டை போட்டு டைட் பண்ணிட்டு செட் டோரை போட்டு சைலன்சரை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடல 100% எனக்கு தெரிஞ்சிச்சுங்க இதுதான் ஃபால்ட்டுன்ட்டு. அப்போது இது உங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாதிரி ஐலிங் நிற்கலைன்னா ஃபஸ்ட்டு கடைன்னு எல்லாத்தையும் பிரிச்சிடாதீங்க. ஒன்று செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணணும். ஓகேங்க, ஃபைனல் டச்சு. இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிடணும் ஃபுல் டைட்டாக பண்ணியிருக்கேன்ட்டு. டேப் டோரை மாட்ட வேண்டியதான். இதே டேப் அட்ஜஸ்ட் வந்தால் நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல ஐலிங் நம்ம செக் பண்ணோம். ஓகேங்களா? ஓகேங்க, ஃபைனலாக லெஃப்ட் சைடு டோரை போட்டோம். இதை நான் ஸ்லோவாக எடுக்கும்போதே உங்களுக்கு 12 நிமிஷம் ஆகுது. அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நான் பண்ணியிருந்தேன் இனிமேல் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்ருப்பேன் இதை. ஓகே, இப்போ நம்ம சைலன்சரை மாட்டோம். ஆடிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகேங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, ஏற்கனவே பண்ணவங்க வண்டி ஆஃப் ஆகுது, அந்த சிக்னல் நிற்கும் போது ஆஃப் ஆகுது, ஐலிங் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுவுமே ஐலிங் பண்ணல, அப்படியே அந்த ஸ்க்ரூ பார்த்துருங்க, அப்படியே தான் இருக்குது. இப்போ செல்ஃபு போட்டாவே கண்டிப்பாக எடுக்கும். ஓகேங்களா? 100% எனக்கு தெரியும். செல்ஃபு போட்டாவே எடுக்கும். செல்ஃபு போட்ட உடனே வண்டி ரேஸ் பாருங்கள், ரேஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். செல்ஃப் போடுப்பேன் ஐயாதில் ரயிலிங்கு இவ்வளோ அதிகமாக இருக்குது ரயிலிங்கு. இப்போ நம்ம ஏர் ஸ்கூல் எதாவது அட்ஜஸ்ட் பண்ண தேவை. ஐலிங் ஒன்றே லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்லோ ஸ்பீடுனா வண்டி இப்படி நிற்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் நான் தைரியமாக கொடுப்பேன், எந்த பிரச்சனையும் வராது நாளைக்கு அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு அவர் கையை வைக்க தேவை இந்த எட்டுலேயே. அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது சின்ன விஷயந்தான், ஆனால் கஸ்டமர் ரொம்ப இதாகிடுறாருல, அதான் நம்மளுக்கு கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம்
பெரிய விஷயமாகாதீங்க, சின்ன விஷயமாக முடியுங்க. முதல்ல நம்ம மேட்டர் என்னென்னா, ஃபால்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையே. பொருளை மாற்றுறது நம்மளுக்கு வேலை கிடையாது. ஓகேங்களா? முதல்ல ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பொருளை மாற்றணும். இப்போ மாற்றினோடனே பக்காவாயிடுச்சு. இப்போ இதே ஒரு கார்பரேட்டரு காயில் மாற்றலாம், கண்டிப்பாக நான் காயிலே நான் மாற்றிருக்க மாட்டேன். ஓகேங்களா? கார்பரேட்டர்லாம் ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி இந்த டிகிரிஸு பச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்ப்பேன். ஓகே, அது செட் ஆகணும் அடுத்த பட்சம் தான் நான் இடையிலே கை வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனால் எலக்ட்ரிக்கலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை பார்த்துங்க. இதோட நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டைம் இல்லாத நிமிஷம்லாம் ரிப்ளை பண்ண முடியல. ஒரு விஷயத்தை நம்ம நேரில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது கமெண்டில் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? இதோ ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.